வாழ்ந்தான்னா ராஜாவாத்தான் வாழுவேன், அட இல்லைனாலும் நான் ஆளுவேன். ஏ அச்சுக்கு 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 நான் சிங்கிள் பையன், அச்சுக்கு 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 நான் சிங்கிள் பையன், அச்சுக்கு. என்னடா ராமு, மிக்சியில போட்டு அடிச்ச தக்காளி மாதிரி ஆயிட்ட. நாளைக்கு வேலண்டைன்ஸு. நீ எப்பயுமே சந்தோஷமா தானே இருப்ப, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? அதே கவலை தாண்டா பாண்டி. போன தடவை வேலண்டைன்ஸுக்கு அவனுக்கு கொடுத்த கிஃப்ட்லயே அவ கடுப்பாயிட்டா. இந்த தடவை என்ன கிஃப்ட் கொடுக்கறதுன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கையில காசும் இல்ல, மூளையில ஐடியாவும் இல்ல. நிறுத்துங்கடா. என்ன பாண்டி, நீ மறந்துட்டியா? நீ சிங்கிள் பையன் அப்படிங்கிற சங்கத்தை வச்சிருக்கிற. நீ சொன்னீன்னு தான் டீ கடை முன்னாடி இங்க காதல் பத்தி பேசக்கூடாதுன்னு போர்டும் வச்சிருக்கிறேன். அதையும் மீறி நீ எப்படி இப்ப பேசலாம்? இப்ப அந்த போர்டு அங்க வைக்கலாமா இல்ல தூக்கி போடலாமா? இருன, அவசரப்படாதன. 1000 இருந்தாலும் அவன் என் நண்பன. அவனுக்கு ஒரு கஷ்டம்னா நண்பன் நான் தானே இருக்கணும். போர்டெல்லாம் தூக்கி போட்டுறாத, அது அங்கேயே இருக்கட்டும். இதுக்கு எதுக்குடா போய் கவலைப்படுற? இந்த சிங்கிள் பையன் சங்கத்தின் தலைவன் இறக்குற வரையும் உனக்கு கவலையே இல்லை. இப்ப நான் கொடுக்கற ஐடியாவுல ரேணு அதிர்ச்சி அடைய போறா, பாத்துக்கோ. ஐயோ பாண்டி, நீ ஐடியா கொடுக்க போறியா? போன வருஷமே உன் ஐடியாவை கேட்டு நான் அவளுக்கு ஆட்டுக்குட்டிய கிஃப்டா கொடுத்தேன். அவ 1 மாசம் என்கிட்ட பேசல தெரியுமா? இல்லடா, அவளுக்கு அனிமல் மேல லவ்வே இல்ல. இந்த தடவை நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலா செய்வோமா? நீ என்ன பண்ற, நாளைக்கு காலையில 5 மணிக்கு அவருக்கு போனை போட்டு நம்ம 2 பேரும் இன்னைக்கு வாக்கிங் போலாமான்னு கேளு. காலையில 5 மணிக்கா? ஏண்டா இங்க குறுக்க பேசாத, எனக்கு அவ சொல்ல வந்ததே மறந்து போயிடும். அப்பதான்டா காலையில யாருமே ரோட்ல இருக்க மாட்டாங்க. அந்த சமயம் பார்த்து நீயே நம்ம காதலு இந்த சூரிய மாதிரி ரேணு அப்படின்னு ஒரு பிட்ட போடு. இது எப்படி இருக்குது ஐடியா? இது பாரு ராமு தம்பி, நீ பாண்டி பேச்ச கேட்டீங்கன்னா நாளைக்கு ரோட்ல காதல சொல்ல மாட்ட, லாக்கப்ல தான் இருப்ப, பாத்துக்கோ. அவகிட்ட நீ எப்படி அன்பு சொல்றங்கிறது தான் முக்கியம். எப்ப எந்த நேரத்துல சொல்றங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அண்ணா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டீங்களா? நான் என் நண்பனோட காதல போய் பிரிக்க பாப்பனா? இது பாரு ராமு, அண்ணன் சொல்றதெல்லாம் கேட்காத. நாளைக்கு நீ என்ன பண்ற, அவளை ஒரு சர்ப்ரைஸா ரைடு எங்கேயாவது கூட்டிக்கிட்டு போ. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அவளுக்கு எந்த இடம் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது பாண்டி. நான் எங்க கூட்டிக்கிட்டு போறது? நீ ஒண்ணு பண்ணு, நம்ம முனியாண்டி விலாஸ் கடை இருக்குதுல்ல, ஹோட்டல் கடைடா. அதுக்கு பின்னாடி பாரு ஒரு ஏரி இருக்குது, அங்க கூட்டிக்கிட்டு போய் உன் காதல சொல்லு. ஏண்டா, அந்த ஏரியில தண்ணியே இல்லடா, வெறும் குப்பை தாண்டா கிடக்குது. அங்க அவளை கூட்டிட்டு போய் நான் எப்படா என் காதல சொல்றது? ஆனா அங்கதாண்ட ட்விஸ்டே இருக்குது. இந்த குப்பையில எப்படி தாமரை பூ பூக்குதோ அதே மாதிரிதான் என் கஷ்டமான லைஃப்ல நீ அப்படின்னு ஒரு பிட்ட போடு. அப்படியே உருகி போயிருவா. அடே பாண்டி, உன் ஐடியாவே எனக்கு வேண்டாப்பா சாமி. நான் போன வருஷமே நான் படாத பாடுபட்டேன். நான் பேசாம அவளுக்கு ஒரு புடவைய வாங்கி கொடுத்துட்டு என் காதல சொல்லிக்கிறேன் போ. என்னது, புடவைய வாங்கி தர போறியா? என்னடா 80s கிட்ஸ் மாதிரி நீ இப்படி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிற? இல்லைன்னா ஒன்னு பண்ணு, ரீல்ஸ் மாதிரி எடுத்து போடுறியா? நல்லா இருக்கும். வேண்டாண்டா பாண்டி, உன் பேச்ச கேட்டேன். என் காதல அவ்வளவுதான், இன்னையோட நான் இழுத்து மூடிட வேண்டியதுதான். பேசாம இரு ராமு. நாளைக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் பாரு. நீ நாளைக்கு அந்த பார்க்குக்கு வந்துரு. நான் உன் பின்னாடியே வயலின் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு மியூசிக் போட்டுக்கிட்டு வரேன். அந்த மியூசிக்கோட இதுலயே நீ ரேணுகிட்ட உன் காதலை சொல்லிரு. எப்படி புதுசா ட்ரெண்ட் சூப்பரா இருக்கா? ஐயோ வேண்டாண்டா சாமி, நீயே என் கூட வர்றதா? சரி, என்ன பண்றது? சரி, நாளைக்கு காலையில 11 மணிக்கு பார்க்குக்கு வந்துரு. நானும் வந்துடுறேன். ஆனா நீ எட்ட தூரம் நின்னுதான் வயலின் வாசிக்கணும். எங்க கிட்ட நீ வரவே கூடாது, பாத்துக்கோ. கவலைய விடுறாம, நாளைக்கு உன் காதலை சேர்த்து வைக்கிறது என்னோட வேலை. இல்ல, சிங்கிள் பையனோட வேலை. நீ எதுக்கும் கவலைப்படாத. நாளைக்கு தான் 11 மணிக்கு நான் பார்க்ல இருப்பேன், நீயும் வந்துரு. ஓ, இந்த சிங்கிள் பையனை வச்சுக்கிட்டே நீ நாளைக்கு உன் காதல சொல்ல போறியா? நாளைக்கு இருக்குதுடா உனக்கு கச்சேரி.